1 கோடி கடனில் இருந்து 1 கோடி வருமானத்தை நோக்கி என்னுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்ததுன்னா, எனக்கு 7.5 சனி நடக்குது சார், எனக்கு கண்டக சனி நடக்குது சார், எனக்கு அஷ்டம சனி நடக்குது சார், குரு பயிற்சி வந்தா எல்லாம் சரியாயிரும் சார். கரெக்ட் தான், குரு பயிற்சி வந்தா சரியாயிரும் தான். ஆனால் 7.5 சனி 7.5 வருஷத்துக்கு ஒரு தடவை அது வேலையை அது கரெக்டா பண்ணுது, நம்ம வேலையை நாம கரெக்டா பண்ணோமா அப்படிங்கறதான் இங்க கேள்வி. அப்ப பல நேரங்கள்ல நமக்கு யதார்த்தமாக நடக்கிற சூழ்நிலைகளையும் நம்மளுடைய விளைவுகள், நம்மளுடைய செயல்களினால் நடக்கக்கூடிய விளைவுகளையும் புறச்சூழ்நிலையில் இருக்கக்கூடிய காரணங்களோட ஒப்பிட்டு இதனாலதான் எனக்கு நடக்குது, இதனாலதான் எனக்கு நடக்குதுன்னு சொல்லி நாம எப்போ நம்மளுடைய திறமைகளை நாம் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறோமோ அப்ப நமக்கு வளர்ச்சி இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ நாம் ஒரு தொழில பண்றோம், ஒரு தொழில நம்ம முதலீடு பண்றோம், ஒரு தொழில நம்ம இன்வால்வ் ஆகிறோம், ஒரு பிசினஸ்ல நம்ம சக்சஸ் ஆகணும்னா ரொம்ப முக்கியமான 3 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்னு எக்ஸ்பெரிமெண்ட், இன்னொன்னு எக்ஸ்பொனென்ஷியல். இந்த எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் ஒரு அனுபவம், முற்காலத்தில் ஏற்படுவதை அனுபவமாகவும் தற்காலத்தில் நடப்பதை சிந்தனையிலும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விளைவுகளையும் நாம் மனதில் கொண்டு அந்த அனுபவத்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். நாம அதை நிகழ்த்தி செயல்படுத்தி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அவுட்கம் என்னங்கிறத நம்ம பார்க்கும் பொழுது ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் ஏற்படும். அதுதான் புரிதல்.